ஏ லெவலில் இருக்கிற நீங்கள் பி லெவலுக்கு போக போகிறீங்க. பி லெவலில் இருக்கிற நீங்கள் சி லெவலுக்கு போக போகிறீங்க. ஸோ இந்த 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 ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்னன்னா, ஏ லெவலில் இருக்கிற நீங்கள் பி லெவலுக்கு போக போகிறீங்க. பி லெவலில் இருக்கிற நீங்கள் சி லெவலுக்கு போக போகிறீங்க. புரியுதா? இப்போ யாரோட ஆவிக்குரிய வாழ்க்கையை யார் நிர்ணயிக்கிறது? நான் நிர்ணயிக்கிறதா, நீங்கள் நிர்ணயிக்கிறதா? இல்லை நீங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையை, ஓ இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியில்லை, இவங்க வாழ்க்கை, யார் நீங்கள் சொல்கிறதுக்கு? Who are you to judge? Who are you to judge? இவங்க வாழ்க்கை சரியில்லை. சில நேரத்தில் நம்ம எதை வச்சு பார்க்குறோன்னா, அவங்களுடைய கிரியை. அதான் வேதம் சொல்லுத, மரத்தின் கனியை பார்த்து அந்த மரம் என்ன மரம் சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்போ நல்ல கனி கொடுக்குற மரம் என்ன ஆகும்? பாராட்டப்படும். கெட்ட கனி கொடுத்துச்சுன்னா கனியே கொடுக்காது. அதான் வச்சுங்களேன், கனியே கொடுக்காது. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மரத்தை வாங்கி, மாங்காய் மரத்தை வாங்கி நட்டு வைப்பீங்க. அது வளர்ந்து 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 இலை மட்டும் அவ்வளோ இருக்கும். ஒரு தடவை ஒரு கனி கொடுக்கல, ஒரு தடவை ஒரு மாங்காய் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு வேஸ்டட் மை டைம். ஓகே, அப்படி தான் பண்ணி வேதமும் சொல்லுது, ஒருவனுடைய கிரியைகளின்படி அவன் யார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி. ஓகே, அப்போ கனி. ஆனால் இப்போ அந்த கனியை பார்த்தோன்னே நீங்கள் டிசைட் பண்ணிடலாமா, இவன் கெட்டவன், இவன் சரியில்லாதவன் அப்படின்னு? இன்றைக்கி மேபி அவன் பார்க்க கெட்டவனாக இருப்பான். ஆனால் அடுத்த அதான் இந்த ஒரு ஷிஃப்ட் வரும்பொழுது அவன் வேறு லெவலாகிடுவான்.